அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வக்ர இயக்கத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாகவே அரிதாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை முன்னேற்ற வாய்ப்புகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீத நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் நேர்கதியில் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் சரி, வக்ர இயக்கத்தில் ஜென்மராசிக்குள் வந்தாலும் சரி, நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல மாறுதல் உறுதியாக உண்டு. ஏனென்றால் நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகள்ல பொதுவாகவே ஜென்மராசிக்குள்ளும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்குள்ளும் ஒரு கிரகநிலை வருவது சாதகமற்ற சூழ்நிலை தான் உருவாக்கும். ஆனால் இதில் சற்று விதிவிலக்காக சுக்கிரன் மற்றும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாய் சுபஸ்தானங்களில் வலம் வருவதை விட ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது சிறப்பான நல்ல வாய்ப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதிலும் வக்ர இயக்கத்திற்குள் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அரிதாக நிகழக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட ஜென்மராசிக்குள் வக்ர இயக்கத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக ஜென்மத்தில் அமர்ந்தும் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகலாம். ஆனால் அத்தனை விரயங்களையும் வக்ர இயக்கத்திற்குள் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. வீண் விரயங்கள் அதிகரித்தாலும் கூட அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதுதான் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஒரு பணியை அதிரடியாகவும் தடாலடியாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் வக்ர இயக்கத்தில் வந்தாலும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியிலும் மிக விரைவில் திரும்ப போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருங்க. அது மட்டுமல்லாது திடீரென நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான மாறுதல் கடன் சார்ந்த சுமைகளை குறைப்பதற்கான புதிய வழிகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிக பெரிய அளவுல உறுதியாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் போன்றவர்களின் மூலமாக
எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது அதில் சிறப்பான தனலாபத்தையும் உறுதியாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான நல்ல செய்தியும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் இருப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. புதிய சந்தர்ப்பங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழித்தளம் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் அற்புதமாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான மற்றும் சௌகரியமான வசதிகளை மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அதை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். நேர்வழியில் செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாக கடினமாகவும் உழைத்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்தை மிக சிறப்பாகவும் உறுதியான வகையிலும் பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வரப்போகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதால் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலும் விளக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிய விளைநிலம் வாங்குதல் போன்றவை மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அதிலிருந்து சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு வருவதற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை செவ்வாயினுடைய வக்ர பயிற்சி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது.